கைஸ், போர் அடிக்குதுன்னு சொல்லி நெட்ல சைக்காலஜி பத்தி பார்க்கலான்னு சும்மா ஹியூமன்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்கு, ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்தால் பார்த்துக்கலாமே அந்த மாதிரி தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல டார்க் சைக்காலஜின்னு ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ அது என்னென்னா, நம்ம லைஃப்ல டெய்லி நடக்கிற ஒரு விஷயம்தான், உண்மையான விஷயம்தான். பட் அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது, லைக் ஈஸியாக அதை ஏற்றுக்க முடியாது. அதுதான் டார்க் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா இந்த ஹலோ எஃபெக்ட்னு சொல்லி, அதில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இட்ஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே வித்தவுட் பீப்புள் ரியலைசிங். ஸோ நம்மளை அறியாமலேயே இது டெய்லி நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னடா இந்த ஹலோ எஃபெக்ட்னு யோசிச்சிங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் ஒருத்தன் பார்க்க அழகா கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டில் எப்படின்னா, அவன் நல்லவன், அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டானவன், அவனை நம்பலாம், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் மாறிடும். ஸோ அவனை அப்படி பார்க்க வலிக்கட்டும். ஸோ அதைத்தான் இந்த ஹலோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. பட் யோசிச்சு பார்த்தா அப்படி நடக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம லைஃப்பில், ரைட்? பட் நம்மளுக்கு தெரியும், நம்ம லுக்கிங்லேயோ நம்ம ஃபேஸ்லேயோ நம்ம யாருன்றது இல்லை. பட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்குறது ஃபேஸும் லுக்கிங் தான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், ரைட்? பட் அழகாக இருக்கவங்கிட்ட பேட் கேரக்டரும் இருக்கலாம், நார்மலாக இருக்கவங்கிட்ட குட் கேரக்டரும் இருக்கலாம். பட் இந்த உலகம் அப்படி பார்க்காது. ஐ மீன், நாங்களும் அப்படி பார்க்க மாட்டோம், அதான் உண்மை. பட் இதை ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் இந்த டார்க் சைக்காலஜின்னு சொல்கிறாங்களோ.